மிஸ் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. சமீபத்தில புற்றுநோய் தடுக்கக்கூடிய உணவுகள பத்தி மிஸ் லேடி சேனல்லயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில ஒரு பெண் வந்து கேட்டிருந்தாங்க, டாக்டர் நீங்க வந்து முட்டைக்கோசு, காலிஃப்ளவர்லாம் சாப்பிட சொல்றீங்க. புற்றுநோய் தடுக்கும்னு சொல்றீங்க. எனக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கு. நான் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த முட்டைக்கோஸ பத்தி ஒரு தவறான தகவல் எப்படி பரவுச்சு அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1928ல ஜான் ஹாப்கின்சன் யுனிவர்சிட்டியில ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அந்த ஆராய்ச்சியில எலிகளுக்கு தொடர்ந்து 2 மாதம் வெறும் சமைக்காத முட்டைக்கோஸ் மட்டும் உணவா குடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எலிகளுக்கு வந்து காய்டர்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து கழலை, ஹைப்போதைராய்டிசம்னால வரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து உருவாகியிருக்கு. ஸோ அப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ன்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி இதுல எல்லாத்துலயுமே குளுக்கோசினோலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. ஸோ இது காய்ட்ரினா வந்து மாறுது. ஸோ அப்படி மாறும்பொழுது நம்ம தைராய்டு வந்து அயோடின எடுத்துக்கிறதுக்கு தைராய்டு பெராக்சிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அவசியம். இதனோட ஆக்டிவிட்டிய வந்து அது தடுக்குது அப்படிங்கிற மாரி அந்த ஆராய்ச்சி முடிவுல வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ முட்டைக்கோஸ் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற மாரி அப்போ வந்து ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. பட் அதற்கப்புறமா நடந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய தைராய்டு பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நீங்க முட்டைக்கோஸ் சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1லேருந்து 1 1/2 கிலோ சமைக்காம வந்து நீங்க சாப்பிடணும். அப்படி வந்து தொடர்ந்து நீங்க 2 மாதம் வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க தைராய்டு வந்து பாதிக்கப்படும். உங்க தைராய்டால அயோடின வந்து எடுத்துக்க முடியாது. பட் சமைச்சா இந்த முட்டைக்கோஸ்ல வந்து மைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி கம்மியாகுது. ஸோ அதனால வந்து காய்ட்ரின் அப்படிங்கிற ஒரு என்சைம் கன்வர்ஷன் வந்து அதில சரியா நடக்கிறதில்ல. ஸோ அப்போ சமைக்கப்பட்ட உணவ சமைக்கப்பட்ட ஒரு முட்டைக்கோஸோ, இல்ல வந்து காலிஃப்ளவரோ ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க வாரத்துல 2 நாள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து உருவாகாது. ஸோ இதுதான் அந்த ஆராய்ச்சி முடிவுகள்ல சொல்லியிருக்குது. அப்போ சொன்ன அதே விஷயத்த இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த முட்டைக்கோஸ்ல, அதேபோல ப்ரோக்கோலில இருக்கக்கூடிய சல்ஃபோரஃபைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து தைராய்டு கேன்சரே வராம தடுக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சமைக்கப்பட்ட முட்டைக்கோஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். வாரத்துல 2 நாள், 3 நாள் வரைக்குமே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுடைய தைராய்டுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து வராது. இந்த ஆராய்ச்சி முடிவுகள வந்து அப்படியே வந்து மீண்டும் புதுப்பிக்கப்படாமல் அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம இன்னும் தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். 2வது இந்த சிறுதானியங்கள வந்து எடுத்துக்கிறது தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இத பற்றியும் நடந்த ஒரு ஆராய்ச்சி எப்படின்னா, ஆஃப்ரிக்கால நடந்திருக்கு. ஆஃப்ரிக்கால சூடான் நாட்ல. அந்த நாட்ல என்னன்னா, 3 வேளையும் கம்பு தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். வேற எந்த உணவு பொருளுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. அரிசி சம்மந்தமான உணவுப் பொருட்கள், ஈவன் காய்கறிகள் கூட அவங்களுக்கு சரியா கிடைக்காது. ஸோ அப்போ கம்பு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த அந்த நபர்கள் கிட்ட வந்து தைராய்டோட ஆதிக்கம் நெறைய இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து 3 வேளையும் நீங்க சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிறுதானியங்கள்ல ஆன்டி நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து சத்துக்கள எடுத்துக்க முடியாத ஒரு நிலை வந்து இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைகள்ல தான் நீங்க தொடர்ந்து வருடக்கணக்கா 3 வேளையும் சிறுதானியங்கள் மட்டுமே உணவா நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய தைராய்டு வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த தகவலும் தவறு தான். நீங்க வாரத்துல 2 நாள் வந்து எடுத்துக்கிறீங்க. அதுவும் ஒரு வேளை உணவா வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உருவாக்காது. அதுவும் நீங்க அ வேக வச்சு அத வந்து ஃபெர்மென்ட் பண்ணி புளிக்க வச்சு நீங்க வந்து ஒரு கூழ் மாதிரி கம்மங்கூழா வந்து எடுத்துக்கிறீங்க, ராகி கூழா எடுத்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையுமே அது வந்து உருவாக்காது. ஆக்சுவலா தைராய்டு இருக்கிறவங்க என்ன விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சோயா சம்மந்தமான உணவுகள தான் தவிர்க்கணும். ஸோ அதுவும் வந்து தைராய்டு ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்க விஷயத்த இது ஒண்ணும் பண்ணாது. தைராய்டு மாத்திரைகளோட அப்சார்ப்ஷன தான் இந்த சோயால இருக்கக்கூடிய ஃப்ளேவோன்ஸ் எல்லாமே வந்து தடுக்குது அப்படிங்கிற மாரி இந்த ரீசென்ட் ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. ஸோ நீங்க முட்டைக்கோசு அதே மாரி சிறுதானியங்கள தாராளமா சமைச்சு புளிக்க வச்சு நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய தைராய்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஈவன் சொல்லப்போனா தைராய்டு கேன்சரே வராம தடுக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் வந்து பயன்படுத்தலாம். ஸோ சோயா சம்மந்தமான உணவுகள தான் நீங்க ஓரளவுக்கு தவிர்க்கணும். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, இது வந்து நம்மளுடைய குடல் சார்ந்த ஒரு பிரச்சனை. 90% ஆட்டோ இம்யூனிட்டினால தான் தைராய்டு வந்து உருவாகுது. ஸோ அப்போ நீங்க ஒரு முறை உங்க கட்ட வந்து
கிளென்ஸ் பண்ணக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். அது 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை மாரி வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததா செலீனியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். பிரேசில் நட் வந்து எடுத்துக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல எல்லாமே வந்து செலீனியம் இருக்கு. இந்த செலீனியம் தான் T4லேருந்து இந்த T3 கன்வர்ஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ செலீனியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. 3வதா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம். ஓம் சாண்டிங் ரெகுலரா நீங்க ஒரு 21 டைம்ஸ் ஓம் சாண்டிங் பண்றீங்க அப்படின்னா, உங்க ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து குறையும். ஸோ நம்ம சொல்லுவோம் இது வந்து விசுத்தி சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய உணர்வுகள வந்து முறையா வெளிப்படுத்த முடியல அப்படின்னா, அது மன அழுத்தமா உண்டாகி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளா வரும். ஏன் பெண்களுக்கு மட்டும் தைராய்டு அதிகமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன அழுத்தம் முக்கியமான காரணம். அடுத்ததா உங்களுடைய ஹார்மோன்ஸ பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஸோ மெயினா எப்பல்லாம் தைராய்டு வரும்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல, மெனோபாஸ் டைம்ல, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உடம்பு வெயிட் அதிகமாகுது, பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும்போது எல்லாமே இந்த தைராய்டோட ஈஸ்ட்ரோஜனோட ரிசெப்டார்ஸ் போய் பிளாக் பண்ணிடும். ஸோ அப்பதான் தைராய்டு வந்து நார்மலா வேலை செஞ்சாலும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதா உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்ப ஈஸ்ட்ரோஜன பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு நீங்க இந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதேபோல கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய உணவு முறைகளையும், வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுடைய தைராய்டு நல்லாவே வேலை செய்யும். சீத்தாப்பழ மரத்தினுடைய இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி லெமன் அதாவது எலுமிச்சையோட தோல்ல இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயிலும் வந்து தைராய்ட தூண்டி அதனுடைய செயல்பாடுகள வந்து அதிகரிக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மந்தாரப்பட்டை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் உங்களுடைய தைராய்டுக்கு வந்து உதவியா இருக்கும். ஸோ நீங்க முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். சோயா சம்மந்தமான உணவுகள தவிர்த்துருங்க. நான் சொன்ன இந்த உணவுப் பொருட்களையும், வாழ்வியல் முறை மாற்றங்களையும் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய தைராய்டுல நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். ஸோ ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி தைராய்டுனால பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இன்னைக்கு நெறைய பேர் தைராய்டுனால பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் அதற்கான முழுமையான ஒரு நிவாரணம் வந்து கிடைக்கல. ஸோ உடல் எடை குறைக்கிறதுல சிரமமா இருக்கு. அதிகமா டயர்ட்னஸ் வந்து இருக்கு. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க வீட்ல தைராய்டுனால பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன பிரச்சனைனாலலாம் வந்து அவதிப்படுறாங்க? ஸோ அவங்க அம் எப்படி வந்து அவங்களோட உணவு முறைகள வந்து எடுத்துக்கிறாங்க? ஸோ அந்த விஷயத்தையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதே போன்று இன்னொரு ஒரு அற்புதமான தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.